जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. வேதமதம் தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். ஜாதி முறை நான் சொல்வதன் நோக்கம். கைத்தொழில்கள் போய் ஆலை தொழில்களும் சமூகம் சின்ன சின்னதாக வாழ்ந்த கிராம வாழ்க்கை போய் நகர வாழ்க்கையும் உண்டாகி தேவைகளும் தொழில்களும் கணக்கில்லாமல் பெருகி வாழ்முறையே சன்ன பின்னலாக ஆகிவிட்ட இப்பொழுது பழையபடி பாரம்பரிய தொழிலையே ஏற்படுத்துவதென்பது அசாத்தியமாகத்தான் தோன்றுகிறது. க்ஷத்திரியர்கள்தான் மிலிட்ரியில் இருக்கலாம், வைசியர்தான் வியாபாரம் பண்ணலாம், 4ஆம் வர்ணத்தார் தொழிலாளிகளாக உழைப்பது தவிர வேறே செய்யக்கூடாது என்றால் இப்போது நடக்கிற காரியமா? அப்படி நடத்த பண்ணுகிறது முடியக்கூடியதா? இந்த பிரத்யக்ஷ நிலைமை எனக்கு தெரியாமல் இல்லை. பின்னே ஏன் வர்ண தர்மத்தை இப்படி நீட்டி முழக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்றால் 2 காரணம் உண்டு. ஒன்று, இப்போது நாம் எப்படி இருந்தாலும் சரி, பழைய வழிக்கு நாம் போகவே முடியாவிட்டாலும் சரி, அந்த வழி ரொம்ப தப்பானது. அது சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்களால், அதாவது சுயநல கும்பல்களால் தங்கள் சௌகரியத்துக்காகவே பக்ஷபாதமாக உண்டாக்கப்பட்ட அநீதியான முறை என்று இப்போது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இப்படி சொல்வது சரியே இல்லை என்று உணர்த்துவது, அவனவனும் சித்த சுத்தி பெறவும், சமூகம் கட்டுக்கோப்புடன் க்ஷேமத்தை அடையவும், கலாச்சாரம் வளரவும் வர்ண தர்மத்தை போல் சகாயமான சாதனம் எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ள வைப்பது ஒரு காரணம். இதைவிட முக்கியமான இன்னொரு காரணம், இப்போது க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர ஜாதிகளின் தொழில்முறை மாறி கலந்தாங்கட்டியாக ஆகியிருந்தாலும் கூட எப்படியோ ஒரு தினசில் ராஜ்ய பரிபாலனம், இராணுவ காரியம், பண்ட உற்பத்தி, வியாபாரம், தொழிலாளர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஆகியவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. முன்மாதிரி சீராயில்லாமல் போட்டியும் பொறாமையும் போராட்டமுமாக இருந்தாலும் இந்த 3 வர்ணங்களின் காரியங்கள் வர்ண தர்மம் சிதைந்த பின்னும் ஒரு விதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தேசத்தின் பிராக்டிக்கல் நெசசிட்டியாக, அதாவது நடைமுறை தேவைகளாக அன்றாட வாழ்வுக்கும் ராஜாங்கம் நடத்துவதற்கும் இந்த காரியங்கள் நடந்தே ஆக வேண்டியிருப்பதால் கோணாமானா என்றாவது நடந்து விடுகின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் பூர்த்தியை உண்டாக்குவதான பிராமண வர்ணத்தின் காரியம் மட்டும் அடியோடு எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. சகல காரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற தர்மங்களை எடுத்துச் சொல்லியும் வாழ்ந்து காட்டியும் பிரச்சாரப்படுத்துவது, வேதங்களை கொண்டு தேவசக்திகளை லோகக்ஷேமார்த்தமாக அனுக்கிரகம் பண்ண வைப்பது, தங்களுடைய எளிய தியாக வாழ்க்கையால் பிறருக்கும் உயர்ந்த லட்சியங்களை ஏற்படுத்துவது, சமூகத்தின் ஆத்மீக அபிவிருத்தியை உண்டாக்குவது, கலைகளை வளர்ப்பது என்பதான பிராமண தர்மம் போய்விடுகிற ஸ்திதியில் இருக்கிறோம். இது சூக்ஷ்மமானதாதலால் பிராக்டிக்கல் நெசசிட்டி என்று எவருக்கும் தெரியவில்லை. மற்ற 3 வர்ணங்களின் தொழில் நடக்காவிட்டால் நமக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே முடியாது என்பது போல் இது தோன்றவில்லை. ஆனால் வாஸ்தவத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்து அது நிறைவான வாழ்க்கையாவதற்கு வழி செய்வது இதுதான். இதை விட்டுவிட்டு மற்றவற்றில் மட்டும் கவனம் வைக்கிறோம். அவற்றில் உயர்வை அடைந்தால் ப்ராஸ்பெரிட்டி என்று, அதாவது சுபிக்ஷம் என்று பூரித்து போகிறோம். ஆனால் ஆத்மாபிவிருத்தியும் கலாச்சார உயர்வும் இல்லாமல் லௌகீகமாக மட்டும் உயர்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த உயர்வே இல்லை என்று அமெரிக்கக்காரர்களுக்கு இப்போது ஞானம் வந்திருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு நாள் வரத்தான் செய்யும். அதனால் மற்ற ஜாதி குழப்பங்கள் எப்படியானாலும் தேசத்தின் ஆத்மாவை காப்பாற்றிக் கொடுக்க பிராமண ஜாதி ஒன்று மட்டுமாவது ஒழுங்காக சகல ஜனங்களுக்கும் வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு எளிமையாக தியாகமாக வாழ்ந்து கொண்டு வைதீக கர்மாக்களை செய்து லோகத்தின் லௌகீக ஆத்மிக க்ஷேமங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கும்படியாக செய்ய வேண்டும். இந்த ஒரு ஜாதியை நேர்படுத்திவிட்டாலே மற்ற ஜாதிகளில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் தீர ஆரம்பித்துவிடும்.
எந்த தேசத்திலும் இல்லாமல் தர்ம ரக்ஷணத்துக்கென்றே ஆத்மாபிவிருத்திக்கென்றே யுகாந்தரமாக ஒரு ஜாதி உட்கார்ந்திருந்த இந்த தேசத்தில் அது எடுபட்டு போய் சகலருக்கும் க்ஷீணமுண்டாக விடக்கூடாது என்று இந்த ஒரு ஜாதியை உயிர்ப்பித்து கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவும் முக்கியமாக சொல்கிறேன். தங்களுக்கு உசத்தி கொண்டாடி கொண்டு சௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டு ஹாயாக இருக்கிறதல்ல நான் சொல்கிற பிராமண ஜாதி. சமூக க்ஷேமத்துக்காக அனுஷ்டானங்களை நாள் பூரா பண்ணிக்கொண்டு எல்லோரிடமும் நிறைந்த அன்போடு பரம எளிமையாக இருக்க வேண்டியதே இந்த ஜாதி. இதை குல தர்மப்படி இருக்க பண்ணிவிட்டால் நம் சமூகமே தர்ம வழியில் திரும்பி பிழைத்து போய்விடும் என்கிற உத்தேசத்தில்தான் இத்தனையும் சொல்வது. சர்வரோக நிவாரணி. ஜாதி முறையினால் பிரிந்திருந்ததால் முன்னே தேசத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமாக இருக்கவே இல்லை. இப்போதுதான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், அதாவது மாநிலத்துக்கு மாநிலம், குத்து பழி வெட்டு பழியாக எல்லை தகராறு, ஆற்று ஜல பங்கீட்டு தகராறு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. முன்னே காசி யாத்ரீகனுக்காக இங்கே செட்டி பிள்ளைகள் சத்திரம் கட்டி வைத்து சாப்பாடு போட்டார்கள். இங்கிருந்து காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் போகிறவனுக்காக சேட்ஜி தரம்சாலா, அதாவது தர்மசாலை வைத்திருந்தான். அதாவது ஈஸ்வர பக்தியால் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். இப்போது அது போய் பாலிடிக்ஸ், புத்திவாதம் ஆகியன அதிகமாகிவிட்டதால் தான் எல்லாமே கோளாறாகி இருக்கிறது. அதனால் கடைசியில் எல்லாவற்றுக்கும் மருந்தாக சர்வரோக நிவாரணியாக தேசத்தில் பக்தி வளர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஜாதி ஒழியனும் ஜாதி ஒழியனும் என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பதால் இன்னும் ஜாஸ்தி துவேஷம்தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. 30-40 வருஷமாக இந்த பிரச்சாரம் பண்ணி வந்தாலும், குறிப்பு 1965 கூறியது. ஒரு எலெக்ஷன் என்று வருகிற போது இப்போது பார்த்தாலும் ஜாதிதான் முன்னால் நின்று ஒரு கம்யூனிட்டிக்காரன் இன்னொருவனை அடிப்பது, கத்தியால் குத்துவது என்கிற அளவுக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது பிராமண அப்ராமண ஜாதி துவேஷம் இல்லை. பிராமணனை நல்ல வேளையாக பாலிடிக்ஸிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியே தள்ளியிருக்கிறது. இவனாக விலகாவிட்டாலும் மற்றவர்களாவது இப்படி கழுத்தை பிடித்து தள்ளியிருக்கிறார்களே என்று கொஞ்சம் ஆறுதலாயிருக்கிறது. அதனால் இப்போது நடக்கிற சண்டை மற்ற ஜாதிகளுக்குள்ளேயேதான். தெலுங்கு தேசத்தில் கம்மாவுக்கும் ரெட்டிக்கும் சண்டை, கன்னட தேசத்தில் லிங்காயத்துக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை என்கிற மாதிரி சாஸ்திரங்களில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விபரீத ஜாதி சண்டைகளை எல்லாம் ஈக்வாலிட்டி முழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக உள்ள இப்போதுதான் பார்க்கிறோம். இங்கே, அதாவது தமிழ்நாட்டில், ஒரு ஜில்லாவில் படையாட்சி, இன்னொன்றில் கவுண்டர், இன்னொன்றில் தேவர், முக்குலத்தார், இன்னொன்றில் செங்குந்தர் என்று இப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரர்களையே பார்த்து அபேட்சகராக நிறுத்தியிருக்கிறார்கள். கேண்டிடேட், அதாவது வேட்பாளர்களுக்கிடையே அரசியல் கொள்கையை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜாதி அடிப்படையிலேயே போட்டா போட்டி நடப்பதை பார்க்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर